வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, வீடே சுடுகாடா போச்சு, கதறிய மனைவி, சித்ராவின் துப்பட்டாலேயே தூக்கில் தொங்கிய தந்தை. என்னதான் நடந்தது, அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, அவர் ஏன் இந்த மாதிரி தவறான விபரீத முடிவு எடுத்தார் என்று ரசிகர்கள் மத்தியில் பல்வேறு கேள்விகள் எழுந்து வருகிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். விஜய் டிவி சீரியல் நடிகை விஜே சித்ரா பார்த்தீங்கன்னா 2020ஆம் ஆண்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க. இது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவமாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விஜே சித்ராவுடைய மரணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய தந்தை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். எத்தனையோ சந்தோஷமாக இருந்த குடும்பம் இப்போது வீடே சுடுகாடாக போச்சு என்ற நடிகை சித்ராவுடைய தாயார் பார்த்தீங்கன்னா கதறி அழுது அரற்றி அங்கிருந்தோர் கண்களையும் குளமாக்கியுள்ளது. இந்த கொடுமை எந்த குடும்பத்திற்குமே வரக்கூடாது என்று பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லி வராங்க. தமிழகத்தில் கல்லூரி மாணவி சத்யபிரியா ரயில் முன்பு தள்ளிவிட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் அவரது குடும்பமே மொத்தமே சிதறி போனது. அடுத்த நாளே அவர் தந்தை தற்கொலை செய்து கொண்டார். அவரது தாயாருமே உயிரிழந்து போனாங்க. அவரது 2 சகோதரர்கள் உறவினர்கள் வீட்டில் தஞ்சமடைந்து போனாங்க. கிட்டத்தட்ட அப்படித்தான் நடிகை சித்ரா வீடும் மாறியிருக்கிறது. இதில் நிஜத்தில் பெருந்துயரம் என்னன்னா, எத்தனையோ சந்தோஷமாக சிறகடித்து பறக்க நினைப்பவர்கள் சித்ரா. அந்த குடும்பத்தில் அத்தனை சந்தோஷமே ஒரு தற்கொலை முடிவால் நிலை குலைந்து போனது. காமராஜ் தம்பதிக்கு ஒரே ஒரு மகள் தான் சித்ரா. ஒரு மகள் என்பதால் நடிப்பதற்கு சம்மதிக்காமல் இருந்து வந்திருக்காங்க. பெரும் போராட்டத்துக்கு பின்பு பெற்றோரிடம் சம்மதம் வாங்கி தான் சித்ரா பேட்டிகள் கூறியிருந்தாங்க. சென்னை திருவான்மையூர் உள்ள அவரது வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது மகள் சித்ராவின் அறையை அவரது துப்பட்டாலை தூக்கிட்டு தந்தை காமராஜர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சின்னத்திரை நடிகை சித்ரா பார்த்தீங்கன்னா மரணம் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து வந்த நிலையில் ஹேம்நாத் குற்றவாளி அல்ல என்று நீதிமன்றம் ஹேம்நாத் அவர்களை விடுவித்தது. மகள் சித்ராவின் தற்கொலைக்கு பின்னரே மன உளைச்சத்தில் இருந்து வந்த சித்ராவின் தந்தை ஹேம்நாத்தால் விடுதலைக்கு பின்பு அதிக அளவில் மன உளைச்சல் இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. நடிகை சித்ரானுடைய தந்தை காமராஜர் சென்னை திருவான்மையூர் உள்ள அவரது வீட்டில் சித்ராவின் துப்பட்டாலையை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஓய்வு பெற்ற காவலரான காமராஜ் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. நடிகை சித்ரா பார்த்திங்கன்னா 2020ஆம் ஆண்டு டிசம்பர் பூவீந்திரவல்லி அருகே விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் அவரது தந்தை பார்த்திங்கன்னா நேற்று முன்தினம் தற்கொலை செய்து கொண்டிருக்காங்க. அதிர்ச்சியும் ஏற்படுத்துகிறது. இது தகவல் இருந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவான்மையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தி வராங்க. எப்படியுமே மகள் மரணத்திற்கு நீதி பெற்று விடுவேன், குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தருவேன் என்று கூறி வந்த காமராஜர் வழக்கிலிருந்து ஹேம்நாத் விடுவிக்கப்பட்டு மன உளைச்சலிருந்து வந்ததாக அவரது மனைவி சொல்லி வராங்க. தற்கொலை எந்த பிரச்சனையும் தீர்வல்ல. மன அழுத்தத்துக்கு இருந்தால் உங்கள் பெற்றோர் உறவினர் நெருங்கிய நண்பர்கள் என யாரிடமாவது மனவிட்டு பேசுங்கள், தற்கொலை எண்ணத்தை கைவிடும் என்று நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.